வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் பூந்தி லட்டு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு பவுலில் 1.25 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கலக்கணும். பக்குவம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இது கூடால ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலருக்காக கொஞ்சம் போல் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த கப்பு அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இதில் 1.25 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு ஏற்றாக்கில் தான் நம்ம சுகரை ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் கப் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஆயில் சூடாக்கிட்டு இருக்கோம். இனி இந்த மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டி எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் பூந்தி கரண்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த கண்ணு கரண்டியில் வச்சு நாம் பூந்தி சுட்டு எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாவை எடுத்து இந்த கரண்டியில் கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுட்டு போடணும். அப்போ தான் நமக்கு பாருங்கள் அழகாக முத்து முத்தாக விழுது. இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஆயில் சூடாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக ரெடி ஆகிருக்குன்னு. இதை நம்ம உடனே எடுத்துடலாம். நம்ம இந்த பூந்தியை ரொம்ப வேக விடணும்னு இல்லை, கார பூந்திக்கு தான் நம்ம இதை நல்லா வேக விடணும். இதே மாதிரி மீதி இருக்கதே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் போட்டுட்டு அடுத்த தடவை எடுக்கும் போதும் நம்ம இந்த கண்ணு கரண்டியை ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அடைப்பு இல்லாமல் அழகாக வரும். பாருங்க எப்படி முத்து முத்தாக இருக்குன்னு. இதே மாதிரி மீதி இருக்கதே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். முத்து முத்தாக சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அடுத்து நம்ம சீனி பாகு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள் இப்போ இது மூழ்கியாச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறோம். இது நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுக்கணும். இது காயிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் பூந்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூந்தியில் கொஞ்சம் போல் போட்டு கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பூந்தி பிடிக்கிறதுக்கு வரும். நம்ம எடுத்துருக்கிறதுல ஒரு 1/4 பங்கு அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இப்போ நமக்கு சீனி பாகும் ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் கொதிச்சு வந்தாச்சு.
இதில் நம்ம வந்து ஒரு கம்பி பதம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. பாருங்கள், இதில் ஒரு கம்பி பதம் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி நாம் ரெடி பண்ண அந்த சீனி பாகை பூந்திக்கு மேலே விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்து நாம் அண்டிப்பருப்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடியாகி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நாம் அந்த பூந்தி கூடால ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடால பொடிச்சு வச்சிருக்கூடிய ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோத்தையும் ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சீனி பாகில் இது நல்லா ஊறி இருக்கு. இனிதான் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி உங்கள் சைஸ் அளவுக்கு ஏற்றாக்கில் எந்த சைஸில் நம்ம வந்து பிடிக்கணுமோ அந்த சைஸில் எடுத்து பிடிச்சி எடுத்துக்கணும். நல்லா அழுத்தி பசைஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து லட்டு கரெக்டாக வரும். பாருங்கள், நமக்கு லட்டு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. இதை மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கணும். நம்மளோட பூந்தி லட்டு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபெஸ்டிவல் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக லட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.